ஹாய்! எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்க ரொம்ப நல்லா இருக்கோம். என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இதான் என்னோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு எங்களோட டிராவல் விளாக் தாங்க பார்க்க போறீங்க. நாங்க யுஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு டிராவல் பண்ணியிருந்தோங்க லாஸ்ட் வீக்கு. ஆக்சுவலா ஜெட் லாக் எல்லாம் இருந்ததுனால, என்னால ப்ராப்பரா அப்லோட் பண்ண முடியலைங்க. இன்னைக்கு தான் கொஞ்சம் டைம் கிடைச்சிருந்தது. ஸோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேங்க. நாங்க கிளம்புறதுக்கு முதல் நாள் கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாம் இருந்ததுங்களா, சண்டேனால கொஞ்சம் கிளம்பியிருந்தோங்க வெளிய. பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்வெட் ஷர்ட் மாரி ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. பிளாக் ஃப்ரைடே அப்ப பர்ச்சேசிங் எதுவும் பண்ணாதனால நாங்க சண்டே தான் போயிருந்தோங்க. சரி ஊருக்கு போம்போது வாங்கிட்டு போயிரலாம் அப்படின்னு. இந்த அவுட்லெட் மால் எங்க வீட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் டிரைவ் பண்ணி போய் தான் அங்க பார்க்கணுங்க. இன்டோர் மால் அந்த அளவுக்கு செட் ஆகாதனால, அவுட்லெட் மால் தாங்க நாங்க போயிருந்தோம். அங்க போனா கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நெறைய இருக்கும். நமக்கு ஆப்ஷன்ஸும் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க போயிருந்தோங்க. உள்ள என்ட்ரி ஆன உடனே குழந்தைங்களுக்கு சில்ட்ரன்ஸ் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருந்ததுங்க. நான் இதுக்கு முன்னாடி அந்த ஷாப் போனது இல்லைங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் போனேன். நெறைய டிஸ்கவுண்ட்டும் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் கிளியரன்ஸ் அதுக்கப்புறம் எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே டீல் இருந்துச்சுங்க. பாப்பாக்கு ஸ்வெட்டர் எடுக்கலான்னு தான் போய் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தோங்க. ஆனா ஃப்ரண்ட்ல இருந்தது அந்த அளவுக்கு எங்களுக்கு பிடிக்காதனால, சரி உள்ள போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோங்க. ஒரு நெறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பாப்பாக்கு கொஞ்சம் நெறையவே ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சுங்க. கலெக்ஷன்ஸும் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. நானும் அவரும் ஏதோ ஒண்ணு செலக்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் எடுத்தது கொஞ்சம் நல்லா திக்கா இருந்ததுனால, எனக்கு அது ரொம்ப புடிச்சிருந்ததுங்க. அப்புறம் அவளுக்கு அந்த பிங்க் கலரும் ரொம்ப புடிச்சிருந்ததுங்களா, அது போட்டு பார்த்தோம். அவளுக்கு கொஞ்சம் பெருசாவும் இருந்துச்சுங்க. நல்லாவும் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் தம்பிக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு, அப்பாவும், பையனும் போய் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்கங்க. ஆனா அவனுக்கு பாப்பாக்கு இருந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இல்லங்க. மேக்ஸிமம் ஹூடி டைப்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்னோல போடுற மாரியெல்லாம் இருந்துச்சுங்க. அப்புறம் கடைசியா நான் போய் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸாவது அவனுக்கு செட் ஆனா பரவாயில்லையே! ஏன்னா பாப்பாக்கு எடுத்துட்டு தம்பிக்கு எடுக்காம போயிட்டா, அவனுக்கு ரொம்ப பொக்குன்னு போயிரும்ன்னு சொல்லிட்டு, ஒண்ணே ஒரு ட்ரெஸ் மட்டும் இருந்துச்சுங்க. அத போய் அவனுக்கு போட்டு பார்த்த உடனே அவனுக்கும் ரொம்ப புடிச்சிருச்சுங்க. அங்க டீ ஷர்ட்ஸ் தான் நெறைய இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஃபுல் ஸ்லீவ் தான் வேணுங்க. ஷார்ட் ஸ்லீவ் அவன் அதிகமா போடவே மாட்டாங்க. அப்புறம் எடுத்துட்டு அவனுக்கு கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தோங்க. ஃபுல் ஸ்லீவ்னால அவனுக்கு கை கொஞ்சம் இறக்கமா தான் இருந்துச்சு. ஆனா சரி வச்சு போடுறதுனால ஸ்வெட்டரும் சரியா இருக்குன்னு சொல்லிட்டு அத எடுத்துட்டோங்க. அதுக்கப்புறம் பாப்பாக்கு ஸ்மைலி ட்ரெஸ் போடலான்னு பார்க்கும்போது, அவளுக்கு லென்த்த விட கை ரொம்ப இறக்கமா இருந்ததுனால, அவ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பில் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு வெளிய வந்ததுக்கு அப்புறமா, சரி நம்ம ஜீன்ஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு லிவைஸ் தாங்க போயிருந்தோம். எனக்கும் சரி, அவருக்கும் சரி லிவைஸ்ல கொஞ்சம் செட் ஆகுங்க. அங்க தான் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அங்க பை 2 கெட் 1 50% ஆஃப் போட்டிருந்ததுனால அவருக்கு எடுத்துட்டோங்க. எனக்கு செட் ஆகாதனால நான் எடுக்காம சரி அவரே எடுத்துக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டேங்க. நெக்ஸ்ட் டாமி ஹில்ஃபர் போயிருந்தோங்க. ட்ரெஸ் ஏதாவது செட் ஆகுமான்னு சொல்லிட்டு என்ன கூட்டிட்டு போனாருங்க. ஆனா எனக்கு அங்க அந்த அளவுக்கு ட்ரெஸ் கலெக்ஷன் பிடிக்காதனால கிளம்பிட்டோங்க. வேற எந்த ட்ரெஸ்ஸும் பார்க்கல அவ்வளக்கா. நைட்டு 8 மணி ஆயிடுச்சுங்களா, ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா பக்கத்திலேயே இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்ததுங்களா, ரொம்ப லேட் ஆனதுனால சரி சாப்பிட்டு போயிரலான்னு வெஜிடேரியன் பீமா ஹோட்டல் தாங்க நாங்க போயிருந்தோம். இதுலயே நான் வெஜிடேரியன் ஹோட்டல் தனியாவும் இருக்குங்க. அதுக்கப்புறமா மண்டே மார்னிங் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தது எல்லாமே பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. ஏன்னா, எங்களுக்கு மண்டே நைட் ஃப்ளைட்னால எல்லாமே பேக்கிங் வேலையெல்லாம் முடிச்சாச்சுங்க. ஈவ்னிங் ஆக்சுவலா எங்களுக்கு 10:00 ஃப்ளைட்னால நாங்க ஒரு 4:30 போலவே கிளம்பிட்டோங்க. ஏன்னா, போற வழியில டிராஃபிக் ஜாஸ்தியா இருந்ததுன்னா, இன்னும் ஏர்போர்ட் போக போக டிராஃபிக் ஜாஸ்தி ஆயிருங்க. ஸோ, அதனால நாங்க கொஞ்சம் ஏர்லியாவே கிளம்பிட்டோங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், மதியம் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, டின்னருக்கு நான் சப்பாத்தி ரோல் தாங்க நான் செஞ்சிருந்தேன். ஏன்னா, நமக்கு நைட்டு ஃப்ளைட்னால கொஞ்சம் ஈவினிங் பசிச்சா என்ன பண்றதுன்னு கொஞ்சம் ரெடி பண்ணியே நான் எடுத்துட்டு போயிட்டேங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு குடுத்து எடுத்துட்டு போயிட்டோம்னா, அவங்க அந்த வெயிட்டிங் பண்ற அளவுக்கு கொஞ்சம் விளையாண்ட்ருப்பாங்க. நாங்க போம்போதே லைட்டாவே டிராஃபிக் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுருச்சுங்க. ஏன்னா எல்லாருமே வொர்க் முடிஞ்சு போற டைம்னால கொஞ்சம் டிராஃபிக் ஆக ஆரம்பிச்சுருச்சுங்க. நாங்க ஹெச்ஓவில போனதுனால ஏர்போர்ட்டுக்கு ஒரு 5:30 போலவே ரீச் ஆயிட்டோங்க. ஆக்சுவலா 5:30 தான் ஆயிருக்கு. ஆனா அங்க பாருங்க நைட் 9 மணி ஆன மாரி இருக்குங்க. இது ஃபுல்லாவே டொமஸ்டிக் ஏர்போர்ட்டுங்க. இது அந்த டெர்மினல் எந்தெந்த ஏர்லைன்ஸ் இருக்கோ அந்தந்த டெர்மினல் உள்ள போய்க்கலாங்க. இதுக்கு அப்புறம் தான் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வருங்க.
நாங்க வந்து டிபார்ச்சருக்கு வந்து நாங்க புக் பண்ணது வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் தாங்க. நாங்க அந்த கூட்டம் அதிகம் இல்லாதனால, அந்த கேப் டிரைவர் கிட்டயே ஹெல்ப் கேட்டோங்க. இல்லைன்னா வந்து நம்ம தனித்தனியான ட்ராலி எடுத்து, அதுக்கு வந்து எம்ப்ளாயீஸ் வந்து எங்கள வந்து கொஞ்சம் போய் உள்ள கொண்டு போய் விடுவாங்க. லாஸ்ட் டைம் வந்து நாங்க பேபீஸ் எல்லாம் வச்சிருந்ததுனால, நாங்க வந்து ட்ராலி புக் பண்ணி அவங்க கொண்டு போய் நம்மளோட செக் இன் கவுண்டர் கிட்ட போய் நிறுத்திருவாங்கங்க. இதுதான் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுங்க. டாம் பிராட்லி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுங்க. நாங்க போம்போது எந்த ஏர்லைன்ஸ் கவுண்டருமே ஓப்பன் ஆகலைங்க. எங்களோடதும் வந்து ஓப்பன் ஆகல. ஃபர்ஸ்ட்டு வந்து பிசினஸ் கிளாஸ், பிரீமியம் எக்கனாமி, எக்கனாமிக் கிளாஸ் இந்த 3ம் வந்து ஒன் பை ஒன்னா ஓப்பன் பண்ணாங்கங்க. நாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து செக் இன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கங்க. நாங்க கொண்டு வந்த பேக் எல்லாமே செக் இன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, செக்யூரிட்டி செக் போறக்கு முன்னாடியே நம்ம ஃபுட் சாப்பிட்டுறணுங்க. இல்லைன்னா வந்து அவங்க எடுக்கறக்கு சான்சஸ் இருக்கு. அதனால வந்து நாங்க செக் இன் பேக் எல்லாம் குடுத்ததுக்கு அப்புறமா, ஒரு ஓரத்துல போய் உட்கார்ந்து எல்லா பசங்களுக்கும் ஊட்டி விட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க வந்து கேட்டுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. லாஸ்ட் டைம் வந்து கேட் வந்து ரொம்ப லாஸ்ட்டா இருந்துச்சு. ஆனா லக்கிலி இந்த டைம் வந்து ரொம்ப பக்கமாவே இருந்துச்சுங்க. இவங்க நடக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ராலர் எடுத்துட்டு போனா, என் பையன் என்ன பண்றான்னு பாருங்க, அவன் பாட்டுக்கு தனியா போயிட்டு இருக்காங்க. நாங்க வந்து கேபின் பேக் வந்து 2 குட்டி பேக் எடுத்துட்டு போயிருந்தோங்க. அவன் தான் அந்த பேக்க இழுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சண்ட போட்டு பேக்க இழுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. நான் வந்து பாப்பாவ கூட்டிட்டு சரி கேட்டுக்கு நம்ம போய் உட்காந்துக்கலாம். சப்போஸ் வந்து நாம எப்பவுமே வந்து செக் இன் முடிச்சுட்டு கேட்ல போய் கூட வெயிட் பண்ணலாங்க. ஏன்னா ஒரு டைம் வந்து நாங்க இந்த மாரி ஃப்ளைட்ட மிஸ் பண்ணிட்டோங்க. ஒரு 15 மினிட்ஸ் லேட்டா வந்ததுனால எங்கள வந்து செக் இன்ல அலோவ் பண்ணலைங்க. ஸோ அதனால நாங்க வந்து கேட்ல போய் வெயிட் பண்ணாலும் பரவாயில்லன்னு நாங்க போயிட்டோங்க. நாங்க போம்போது அங்க பாருங்க யாருமே இல்லைங்க. இன்னொரு ஒரு இந்தியன் லேடியும், நாங்களும் மட்டும் தான் ஃபர்ஸ்ட்டா போயிருந்தோங்க. அங்க போய் கிட்டத்தட்ட நாங்க வந்து 3 ஹவர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தோங்க ஃப்ளைட்டுக்கு. ஃப்ளைட்டே வந்து லேண்ட் ஆயிருக்காது. ஆனா நாங்க போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தோங்க. ஆனா அங்க போனது ஒரு நல்லது தாங்க. ஏன்னா வந்து ரிலாக்ஸா உட்கார்ந்துட்டு இருக்கலாம் ஃப்ளைட் வர்ற வரைக்கும். எங்களுக்கு ஃப்ளைட் கரெக்ட்டா வந்து 10:05க்கு தாங்க ஃப்ளைட்டு. கரெக்ட்டான டைமுக்கும் வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் நாங்க ஃப்ளைட் ஏறுனதும் எங்களுக்கு வந்து நைட்டு டிஃபன் தான் குடுத்துருந்தாங்க. கிட்ஸ் மெனுவும் குடுத்ததுனால தம்பிக்கும், பாப்பாக்கும் வந்து சாக்லேட், பிஸ்கட் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு மஷ்ரூம் புலாவ் மாரி குடுத்துருந்தாங்க அவங்களுக்கு. எங்களுக்கு வந்து வெஜிடேரியன்ல பன்னீர் கிரேவி, சப்பாத்தி, அதுக்கப்புறமா வந்து தால் மாரி குடுத்துருந்தாங்க. மீல்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சுங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் இந்தியா டூ யுஎஸ் வரும்போதும் வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் தாங்க வந்திருந்தேன். அதுவும் வெஜிடேரியன் ஃபுட் தான் நாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவும் சூப்பரா இருந்துச்சுங்க. ஸோ அதனால தான் யுஎஸ் டூ இந்தியா போம்போதுமே வந்து நாங்க சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் தாங்க புக் பண்ணியிருந்தோம். சீட்டு வந்து எப்படி புக் பண்ணியிருந்தோம்னா, நாங்க 3 பேரு உட்கார்ற மாரியும், அப்பா வந்து தனியா உட்கார்ற மாரி தாங்க போட்டிருந்தோம். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல போட்டதுனால, டிக்கெட் வந்து ஒட்டுக்கா கிடைக்கலைங்க. அது நைட் டைம்னால வந்து 2 பேருமே நல்லா தூங்கிட்டாங்கங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்கள தூங்க வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க. ஏன்னா சீட்ல உட்கார்ந்துட்டாங்கன்னா ரொம்ப அழுகையா இருக்குங்க. ஏன்னா ஒரே இடத்துல யாருனாலயுமே உட்கார முடியாதுங்க. லேக்ஸ்ல இருந்து சிங்கப்பூருக்கு வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு 18 ஹவர்ஸ் டிராவலுங்க. இதுல ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, நான் சாப்பிடும்போது எல்லாமே வந்து பசங்க தூங்கிட்டு இருந்தாங்கங்க. ஏன்னா, அவங்களையும் வச்சுட்டு, அவங்க வந்து மேக்ஸிமம் தூங்கிட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா, டைமிங் எல்லாம் மாறுறதுனால, அவங்களுக்கு வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தாங்கங்க. லா கடைசியா வந்து ஒரு 1/2 அன் ஹவர் என்னமோ இருக்கும்போது தான் 2 பேரும் எந்திரிச்சாங்க. கொஞ்ச நேரம் வந்து அந்த பேனா, பென்சில் எல்லாம் குடுத்ததுனால, அந்த பேப்பர்ல வச்சு கிறுக்கிட்டே இருந்தாங்க 2 பேரும் உட்காந்துட்டு. நான் இந்த கேப்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 படம் பார்த்திருப்பேங்க. பசங்க வேற தூங்கிட்டு இருந்தாங்களா, நம்மனாலயும் தூங்க முடியாது. ஏன்னா, தலைய வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண வேண்டியது இருந்ததுனால, என்னால என்னால தூங்கவும் முடியல. எனக்கு தூக்கமும் வரலைங்க. ஸோ படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு உட்காந்து படம் தான் பார்த்துட்டு இருந்தேன். 18 ஹவர்ஸ் டிராவல்க்கு அப்புறமா சிங்கப்பூர்ல வந்து சூப்பரா லேண்ட் ஆயாச்சுங்க. எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே சிங்கப்பூர் வந்து சுத்தி பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குங்க. ஏன்னா, எனக்கு சிங்கப்பூர் வந்து எங்கேயோ இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பேங்க. ஆனா இப்ப தான் தெரியுது கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு பக்கத்திலேயே தான் இருக்குங்க. சிங்கப்பூர்ல இருந்து எங்களுக்கு கோயம்புத்தூருக்கு வந்து கிட்டத்தட்ட 12 ஹவர்ஸ் லே ஓவர் இருந்துச்சுங்க. ஸோ சிங்கப்பூர்ல வந்து 1 டே ஃபுல்லா சுத்தி பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்க பிளான் பண்ணியிருந்தோம்.
பார்ட் 2 வீடியோல வந்து சிங்கப்பூர்ல நாங்க என்னென்ன சுத்தி பார்த்தோம், அது ஒரு நாள்ல வந்து என்னென்ன பிளேஸஸ் வந்து கவர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்றேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேங்க. புடிச்சிருந்தா என்னோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு லாங் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ. பாய்.